विद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महत्भ्यो भये अभये भयदर्शिनः उपनिषद मांडूक्य उपनिषद कारिका उपनिषद कमेंट्री இந்த மகான் சொல்றார் எங்க பயம் இல்லையோ அங்க இந்த சாதாரண மனிதன் பயத்தை பார்க்கலாம் அபயே பயதர்ஷனா எங்க பயம் இல்லையோ அபயம் மகனே யாம் இருக்க பயமே இல்லையோ அப்படிதானே எல்லா தெய்வங்கள் படங்களை பார்த்தா அபயகரம் என்று இல்லையோ என்ன என்னிடம் வா பயம் இருக்காது பகவத்கீதையில தெய்வ குணத்துல முதலாவது அபயம் சத்த சம்சுத்தி முதலாவது தெய்வ குணத்துல முதலாவது பயமில்லை ஃபியர்லெஸ்னஸ் வைராக்கியமேவா அபயம் எங்கெல்லாம் உண்மையான இல்லை ஒருவன் துணிந்து தியாகம் செய்தார் உறவுக்குள் தான் சுகத்தின் அங்கே என்ன வருது விளைவை கொள்றோம் நான் முதல்ல என்னுடைய காலையில் துறவிகள்னா அவங்களோட ஒரே ஒரு பெட் சப்ஜெக்ட் அவங்க இருக்கா இந்த வழியில் போய் கொண்டிருக்காங்கன்னா அபயம் எங்க பயம் இல்லையோ அவங்க அது நம்ம கடவுள் துறை ரெண்டாவது காலில் அதே இந்த பகவத்கீதையை படித்தா சன்னியாசி ஆகிடும் அதுக்கு எதிர்மாற கூட சமய நூல் ஒன்று எடுத்துக்கொண்டா பிரதானி என்ன உபனிஷதம் பிரம்மசூத்ரா பகவத்கீதை இந்த மூன்று சமய நூல்கள் சொல்லும் அது ஜோக் என்னண்டா கண்ணனுக்கு 18,000 பொம்பளை கல்யாணம் முடிச்சு கல்யாணம் கட்டாம அர்ஜுனுக்கு பூர்ணமெல்லாம் பொம்பளை அங்கே கண்டுபிடிச்சாங்க மெக்சிகோவில் கண்டுபிடிச்சாங்க அங்கே ஒரு அங்கே அந்த வைஃப் இருந்தாங்க என்ன அர்த்தம் அவன் கேட்குறான் அவன் 2 பேரும் கண்ணனும் கண்டது மாதிரியா அவன் உண்மையான சக்கரவர்த்தி பூர்ணமா சன்னியாசம் என்ன அர்த்தம் சொல்ற பகவத்கீதையை படித்தா நீ அந்த பகவத்கீதை உலகத்தில் கூட நீங்கள் நினைக்கிற சன்னியாசம் சொல்லவே எந்த டாபிக் அது இல்லை ஆனால் படிங்கன்றதுக்காக அதை நிரூபிக்கவா இந்த டாபிக் என்னது எப்படி உண்மை நம்ம பயம் இல்லாமல் அபயத்தை அடையணும் அதான் டாபிக் அது ஒரே வழி சுருக்கம் சொல்லப்படும் என்னது தரதி சோகம் ஆத்மவித் இது இந்த உபனிஷதங்களோ வாக்கியம் இந்த ஆத்மனை அடைந்தால் மட்டும்தான் நீ துக்கத்திலிருந்து தப்பலாம் பயத்திலிருந்து தப்பலாம் 2 நம்ம உள்ளது 2 சரக்கு தான் என்ன சரக்கு 2 பயம் உபவாதம் அடுத்தது துக்கம் வேற என்ன சரக்கு தானே மாடி இருக்கு இல்லையா 18வது அத்தியாயத்தில் கடைசி மோட்ச சந்நியாச யோகம் அதான் அதில் பேர் இந்த 18வது அத்தியாயம் அதில் முதல் கேள்வியே அதான் நினைக்கணும் முதல் கேள்வி அதான் கேள்வி 18வது அத்தியாயம் அதில் சிவம் சித்தம் அந்த அற்புதமான தமிழில் உள்ள நல்ல பார்த்த
இந்த விளக்கு உரையில் பெஸ்ட் சாதாரண சந்நியாசஸ்ய மகாபோகோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ பிரதக்கேசினி சூதனா. ரிஷிகேஷா அர்ஜுனன் சொன்ன, மகாபாகுவே கேசினி சூதனா எல்லாம் கண்ணன். சந்நியாசத்தினுடையவும் தியாகத்தினுடையவும் தத்துவத்தை தனித்தனியே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் கேட்ட கரிய கண்ணன் சொல்றான். ஸ்ரீ பகவான் சொன்னார், காமிய கர்மங்களை துறப்பதை சந்நியாசம் என அறிகிறார்கள் ஞானிகள். எல்லா கர்மங்களின் பயனை விடுவதை தியாகம் என்கிறார் தீர்க்கதரிசி. கர்மங்கள் எல்லாம் குற்றமுடையவைகளாதலால் துறத்தற்குரியவைகள் என்று சில அறிஞர் பார்க்கிறார்கள். வேறு சிலர் வேள்வி, தானம், தபசு ஆகிய கர்மங்கள் துறக்கப்படலாகாது என்கின்றனர். கண்ணன் சொல்றான், பரதகுல கோவை புரிசருள் புலிய தியாகத்தை குறித்து நான் கொண்டுள்ள சித்தாந்தத்தை நான் இவ்வளவெல்லாம் மற்றவன சொல்றான், நான் என்ன சொல்றேன் என்று கண்ணன் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் அஞ்சுடும். தியாகமானது 3 விதமானது என்று பகரப்படுகிறது. யஜ்ஞம், தானம், தபசு ஆகிய கர்மம் விடப்படுவதென்று அது செயற்பாலதே. யஜ்ஞமும் தானமும் தவமும் அறிஞர்களுக்கு புனிதம் வழங்குவைகளாம். இதுல மொட்டை அடிச்சு காது குத்தி மொட்டை அடிக்கவும் சொல்லுதா, தெய்வம் காவடி எடுத்து வரவும் சொல்லுதா. காவடி விட்டுருவோம், காது குத்தி மொட்டை அது என்ன, அது நெத்தி கடமையோ செய்யும் அல்ல, அதெல்லாம் கொள்ளும். ஆனா இந்த ஆத்ம ஞானத்துக்கு நீங்க சொல்ற அது மிக உதவி. அப்ப நீங்க ஜன்னி எடுத்துட்டு வைக்க முடியும் இல்லையோ. ஆனா இந்த கழிவுக்கு நம்மளோட ஊருக்கு நம்மளோட ஆக்குற ஐடியா என்ன சொன்ன மாதிரி இல்லை, இவங்க கல்யாணம் இதுக்குள்ள இல்லறத்துல போடுவாங்க, போகும்போதே தெரியாது என்ன விட்டில் பூச்சி விளக்குல விழுந்தல விழுவாங்க. அப்புறம் அரோகம். அப்ப என்ன, அப்ப அம்மா சொன்ன மாதிரி மாணவர் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அப்புறம் வானப்பிரஸ்தம், சொல்லிட்டு 4 இருக்கு. அதில் ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த காலத்தில் எப்படி ஏன்னா இந்த டிசிப்ளின் ஒரு லைஃப் ஒன்று இல்லாமல் இந்த ஆத்மீய நடைய முடியாது. அதுக்கு இது ஒரு என்ன சொல்கிறேன், இப்போ மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையோ, படிக்கிறாங்க, ஒரு டிசிப்ளின் இருக்கு இல்லையோ. படித்து அவங்க பொஸ்ஸாக வந்தோடனே அப்புறம் டீச்சராக அவங்க வந்து இந்த மாணவர் ஒரு நாளைக்கு டீச்சராக வருவார் இல்லையோ, ஆசிரியராக. அவர் எல்லாரையும் கொண்டு பண்ணுறாங்க இல்லையோ. அந்த நேரம் அவருக்கு இந்த இது மட்டும் இல்லை, நீ யூனிஃபார்ம் போட அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் சரி, இந்த பாயிண்ட் இருந்தால் அபயத்தையும் பயமின்மையும் துக்கத்திலிருந்தும் எப்படி பயத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தப்புற வழி என்ன, அதுக்கு கண்ணன் காட்டிய ஒரு வேலை உபனிஷம் பெரிய மாண்பை திறக்கிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நானிய பந்தா பெரிய ரிஷிகள் மான்கள் எல்லாம் வேடத்தில் எங்களுக்கு வேறு வழி இதை தவிர நீ பயத்திலிருந்தும் துக்கத்திலிருந்து தப்புறத்துக்கு இதை விட நாங்கள் ஒரு வழியும் காணலப்பா மகனே. அதில் இருக்கிறாங்க வேறு வழி இருக்கிற வரணும் இல்லையோ. நீங்கள் என்னோட வாரத்துக்கு இங்கே ஒரு வழி வேறு இல்லையோ. இல்லை நான் அடுத்த வழியெலாம் போகணும், மலையில் இல்லையோ, அங்கே தப்போ இருக்காது இல்லையோ. காலடி தான் வரும், நம்ம புரியும். முதல்ல சொன்ன தயவு செய்து பிரார்த்தனை பண்ணுங்கோ, ஏதோ இந்த விஷயத்தை சொல்ல அப்படின்னா ஐடியா ஆழமான விஷயம். குறைந்த 12 வருஷமாக ஒரு குணாக இருக்கிற ஒரு விஷயம் பண்ணின சொன்ன தத்துத்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனா. இது அர்ஜுனன் கேட்குறான், பெருமானே இந்த ஆத்மஞானத்தை பற்றிலாம் சொல்றியே, அதை நான் எப்படி நான் அறிவேன் சொன்னேன். தப்பித்தி இந்த உண்மையை நீ அறிய வேண்டுமானால் பயத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தப்பி ஆனந்தமாக இருக்க ஒரே ஒருபடிய எப்படி
பெரிய மகான்கள் இந்த ஆத்மன் அடைந்து அவங்க இந்த ரோடில் செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு பின்னாலே ஓட மாட்டாங்க, எங்கேயோ இருப்பாங்க. அவங்க ஆனந்தத்தில் அவங்க தேடி பிடி அவங்கள்ட்ட போயிட்டுன்னு பிரணிபாதே புத்தியோட அங்கோட என்ன அந்த இதயமெல்லாம் கொண்டு சரணாக நமஸ்காரம். அதுக்கப்புறம் சேவை செய்யும், அவன் மனத்தை குளிரும். அப்புறம் ஒழுங்கான முறையில் என்ன மரியாதையோட உண்மையை தெரிகிறதுக்கு நம்மளோட பையன் நான் கேள்வி கேட்பான், ஏன் சாமியோட சரக்கு இருக்கா இல்லையான்றதை பார்க்குறது இல்லையோ, அல்லது நான் சொன்னது சரி என்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கேள்வி கேட்பான் இல்லையோ. அப்படி இல்லாமல் அது குதர்க்கம் சொல்கிறோம். தர்க்கம் சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், விவாதிச்சு முடிவுக்கு வருது. அது நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன அந்த என்ன அந்த உண்மை அறியறது நம்ம ரெண்டு பேரும் முயற்சி செய்யணும். அதனால விவாதம் இல்லையோ, டிஸ்கஷன், அது பியூட்டிஃபுல். ஏண்டா உங்கள்கிட்ட இருக்கிறது என்னட்ட கொடுங்க, என்ன முடிவுக்கு வருது இல்லையோ. அப்படி எனக்கு கூட நான் இருக்கு அந்த உபனிஷதம் முழுது. இது கூட பகவத்கீதையில் கேள்விக்கு பாரு இல்லையோ, உபனிஷதம் முழுக்க அப்படிதான். பகவான் மன தந்த சிஷியன் கேள்வி வைப்பா குருநாதன். அந்த கேள்வி என்ன அந்த அன்போட நல்ல பக்தியோட ஆசையோட தெரிய வேணும் என்ற அந்த ஆவலோட கேட்டான். நம்ம ஆண்களுக்கு தெரியும். நீங்கள் அவங்கள நேற்று நான் அவர்கள்ட்ட சொல்லிக்கணும், சலாக் நீ சலேகா ஹிந்தியில் வேண்டாம், நீ இந்த சலாக்குன்னா ரெண்டை வச்சு வெளியில் வச்சு இல்லை அப்படி தமிழில் இருந்தது ஓகே. அதாவது இவங்க உன்னை உள்ளுக்கு என்ன சரக்குன்னு அவங்க அப்படி இது அப்படின்னு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்ச மாதிரி அவனை பார்ப்பாங்க. அங்கே நீ தப்பவே முடியாது. அப்போ தெளிவான அன்புள்ள என்ன தூயமான உள்ளத்தில் வந்து இல்லாட்டியும் அவன் முன்னுக்கு நிற்கவே முடியாது. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கள்ளத்தோட இப்படி முன்னுக்கு போனீங்கன்னா அவங்களோட முகத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பெரிய மாணவன் இல்லை அவங்க நான் இன்னும் அப்படியே பார்க்குறாங்க. இப்படி தெரியும். கண்ணை பார்த்தீங்கன்னா நீங்கள் தலை முடிஞ்சிடுவீங்க. ஏன் எங்கேயும் இங்கே உள்ளுக்கு உங்களுக்கு வலி கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி நான் சொன்ன மாதிரி கேள்வி கேட்டவன் அர்ஜுன், அவன் சக்கரவர்த்தி உண்மை தெரியும். ஏன் சொல்ல வரேன்னா, மோட்டெருமை வாவி புக முட்டு வரால் கன்றன்று வீட்டளவும் பாசரியும் வெண்ணெய் அடையா நெடுங்களவும் மஞ்சள் என்ற சொல்லும் உடையான் சடையப்படும். நான் தேவராஜா அண்ணா என்ன சென்னை மெட்ராஸ் இருக்கிறது அடிக்கடி அடையா நெடுங்களவும் மஞ்சள் என்ற சொல்லும் உடையான் சடையப்படும். அந்த ஞாபகம் வந்து அவரை சடையப்ப உள்ளலார அப்படி ஒரு உள்ள அவங்கெல்லாம் நிறைய ஆத்மீயில இருந்திருப்பாங்க. இல்லாட்டி அப்படி கொடை உள்ளதாக இருக்கா அது கொஞ்சமாவது தங்கள் அனுபவத்தில் இல்லாட்டி கூட அறிவிலையாவது அந்த அப்போ உங்களுக்கு இது பரமஹம்ச ராமகிருஷ்ண பரமஹம்ச அற்புதமாக சொல்லியிருக்காரு, தயவு செய்து இந்த ஞானத்தை இந்த மடியில் கட்டி வச்சுக்கோ, தாக்கத்தை சொல்லுவாங்க. அது அது மாதிரி பாதுகாப்புக்காக ஒரு நாள் வரும், அப்போ நீ திறந்து அறிஞ்சு. ஆனால் தயவு செய்து நீ வச்சுக்கொள்ளப்பா, மடியில் கட்டி வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது குறைந்த அறிவளவாவது இப்படி ஒன்று இருக்கு. ஒரு இப்போ கமல் எத்தனையோ என்கிட்ட அந்த அக்கௌண்ட் உண்டு. இது யூடியூப் ஒரு 5-6 வருஷம் 7 வருஷமாக இருக்கு. எனக்கு ஒன்று தெரியாது. அந்த விஞ்ஞானம் இருக்கிறது, ஆனால் இருக்கிறதுன்னு தெரியும். ஆனால் இதெல்லாம் செய்து முடித்தவர் இவர். ஆனால் என்ன நடந்தது, நான் அப்படி சொன்னேன், என்கிட்ட இந்த அக்கௌண்ட் இருக்கிறது அது மாதிரி இருந்தபடியே தான் இன்றைக்கு பாவிச்சோம் இல்லையோ. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி என்கிட்ட இந்த ஞானத்தை என்கிட்ட இருக்கிறேன்னு தெரிஞ்சிட்டா என்ன செய்யலாம். இப்போ நமக்கு இப்போ ஏன் இந்த டாபிக் நான் கொண்டு வந்தேன்னா, இந்த அற்புதமான அறிவு எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கிட்ட இருக்கிறது என்னால் அறியவும் முடியும். இது எனக்கு சகல சௌபாக்கியமும் கொடுக்கும் என்ற இந்த அறிவனமாவது தெரிஞ்சிட்டான். என்ன செய்யும், அதெல்லாம் போட்டு போகவே இல்லை. அப்போ முதலாவது அறியணும், இந்த ஆத்ம ஞானம் அடைய முயற்சிப்பவர்கள், அடைந்தவர்கள், அடைந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் சன்னியாசிகள். நீங்க நினைக்கிற மாதிரி
அவர் சொன்ன மாதிரி அவர் சமயக் நியாசம் நல்லா கழுவி துடைச்சி தூய்மையாக நின்று ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் ஆத்ம ஞானிகள். 2 பேரும் நீங்க சொல்ற மாதிரி என்ன கல்யாணம் கட்டாம என்ன ஏழ்மை வரும் அப்படியா? அவனுக்கு 2 கையிலையும் அவனுக்கு அம்பு செய்ய முடியும். அவனுக்கு குடாகேசன்டா அவன் இரவுல கண்ணி தூங்க விரும்பினேன் அப்படியான ஒரு அவன் குழப்படியாங்க. அது முதற்கிலே அப்படி சனியா எடுத்தப்ப அந்த முட்டாள் தந்து விட்டு தாசிட்டில் அற்புதமான இந்த பெரிய மகான்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்றது தரத்தி சோக்கமாக இந்த ஆத்மனை அறிந்தவர்கள் மட்டும்தான் உண்மையில சோக்கத்தில். நீங்க இன்றைய நான் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, எல்லாம் உண்மையா இருக்கு சொல்லுவீங்க இல்லையோ? என்ன அர்த்தம்? அடுத்த நிமிஷம் வரப்போகுது ஒரு டெலிகிராம் என்ன SMS வந்தது, உங்களோட அவ தலையை போட்டான் இல்லை என்ன தலையை போட்டான். என்னடா ஐயோ சுவாமிஜி ஒரு என்ன நடந்தது? இப்ப நீ சொன்னீங்க எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு. அது அப்படி உங்களோட நீங்க கவலை இல்லாம இருக்கிறது தற்காலிகமான. ஆனா இது கலையை பற்றி யாருக்கு அதனால அந்த கதை நாரதர் பாருங்க, இந்த மகான்கள் நாரதர் கதை அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஞானம் இங்க உலகத்துல என்னெல்லாம் இருக்கும். அது அற்புதமான உபனிஷம், சாந்தோக்கிய உபனிஷத்து என்ற உபனிஷத்துல அவர் இந்த சனகாதி முனிவர்ல சனத்குமார்கிட்ட போறார். சனத்குமார் முருகன் அவதாரம் சொல்லுவோம். முருகன் என்ன ஞான சம்பந்தம் இந்த அறிவு நிறைஞ்சவங்களை அப்படி சொல்றது என்ன விவேகானந்தர் மாதிரி சொன்ன என்ன அவர் போய் சொன்ன மாதிரி ஒரே பெரிய ரிஷி சொன்னார், எனக்கு இதெல்லாம் தெரியும் அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஜியோகிரபி, ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸு, சயின்ஸு எல்லாம் கம்ப்யூட்டர் என்னெல்லாம் எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவர் பகவான்னு கூப்பிட்றாரு. இறைவா அந்த குருநாதரை இறைவா அந்த நீ பகவானேன்னு கூப்பிட்டு சொல்கிறார். இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நான் துக்கத்தில் இருந்தேன், இன்னும் மீள்படவே இல்லை, எப்பவும் நான் துக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் தரத்தை சுருக்கம் ஆத்மவி இந்த ஆத்மனை அடைந்தவர்கள் இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று இருக்கு. தயவுசெய்து அந்த வழி எனக்கு சொல்லி சொல்லி அது இந்த உபனிஷத்தில் அதில் தொடங்கும். அது மாதிரி இந்த கட்டோபனிஷத் அதில் கேள்விப்பட்டிருக்கு, நச்சிகேதன் சொல்லி அவனும் போய் யமராஜர்கிட்ட கேட்குறான். எல்லா 3 வரம் அதில் கடைசி வரம் கேட்குறான். என்ன கேட்குறான்? இல்லை ஆத்மனை கேட்குறான். அது பெரிய விஷயம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? முதலாவது இந்த அறிவீனமாகி, அதாவது இந்த ஞான நூல்களை படிப்பதால் இல்லை எனக்கு வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கட்டுப்படும். அதை படிச்சா கல்யாணம் கட்ட முடியாது, இந்த இல்லறத்தெல்லாம் போகணும். அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எழுதி இந்த கடைசியா மோட்சம் பற்றி சொல்லவே இல்லை. என்ன அந்த ஆனானப்பட்ட திருவள்ளுவர் அவர் ஆத்மஞானி மொட்டை அடிச்சு ஆசை மட்டும் இருந்தார். அற்புதமான இல்லை புனித வலி என்ன அந்த மனைவி தெரியும் வாசிக்கும் பாட்டு எனக்கு மிக பிடிக்கும். அப்படி அப்படி நடந்திருப்பா. அவங்க 2 பேரும் அப்படி இல்லை வாழ்க்கை செய்கிறாங்க இல்லை. அடிசிக்கினியாளே அன்புடைய மாதை படிசொற் தவறாத பாவாய் அடிவருடி பின்தூங்கி முன்னெழும்பும் இதையே பொதியோ
என் தூங்கும் என் கண்ணீரா என் கண்ணீரை பண்ணிக்கும். அவர் துக்கத்தில் சொல்றது தான். ஆனால் அந்த துக்கத்துக்குள்ள எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். அப்படியான ஒரு உத்தமி இல்லை, ஒரு பெண் குலத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. அதை நீங்கள் அந்த தவறை விட்டுருங்க. நிறைய நான் பார்க்குறேன். அது நம்புறாங்க. நீ என்ன படிக்கிறாய்? அது போல் இது என்ன விட்டுருந்தே ஒழிச்சு வச்சாங்க. அதுல தான் கவர்மெண்ட்டை சென்னை எடுத்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு கட்டி அது தவறு. அப்போ சரி, நீ பகவத்கீதை படிக்கல, இந்த ஆத்ம ஞானத்தை பற்றி உனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். எந்த வகையில் நீ சந்தோஷமாக இருக்கிறாய்? எந்த பாருங்க, சின்ன அது நடந்த ஒன்றுன்னு உலகம் முழுக்க நடக்கும். கிரீமோ ரெட்டோ ஐயா பயந்து சிந்தா செத்தாங்களே இல்லையோ என்ன சரி, நாங்கள் இதெல்லாம் படிக்கல, உங்களோட ஆத்ம ஞானம் வேண்டாம், இந்த சாமி எல்லாம் அவுட் என்ன. நான் பயமில்லை, துக்கம் இல்லை, இருக்கு வெக்கம். அப்போ அதான் பெரிய விஷயம் தான். கீதம் ஒரு நாள் இலங்கை போய்கொண்டிருக்கல ஒரு மான் சொன்னார், அவங்க சிறையிலே இருக்க விரும்புகிறாங்க சாமி, இங்கே போயிட்டு போகிறீங்க.